காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்லயும் ரைஸ் இல்லாம இருக்காது. சாப்பாட்டுல இருந்து தோசை, இட்லி, ஈவன் பீஸா, பர்கர் வரைக்கும் ரைஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஆனா ரைஸ் பத்தி நமக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியலன்றது தான் நிஜம். ரைஸ்ல 2 முக்கியமான விதம் இருக்கு. ஒண்ணு பாலிஷ்ட் ரைஸ், இன்னொன்னு அன்பாலிஷ்ட் ரைஸ். ஒரு ரைஸ் கிரெயின்ஸ் எடுத்துட்டா அதுல ஹஸ்க், பிரான், ஜெர்ம், எண்டோஸ்பெர்ம்ஸ்ன்னு நெறைய லேயர்ஸ் இருக்கும். ஹஸ்க தான் தவிட்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கடினமான லேயர். அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஆனா நியூட்ரியன்ட்ஸ்லாம் முக்கியமா இந்த ஹஸ்க் அண்ட் பிரான்ல தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு விட்டமின்ஸும், மினரல்ஸும், ஃபைபர்ஸும் குடுக்குற பார்ட். இத தூக்கி வெளிய போட்டோம்னா, உள்ள இருக்கிறது வெறும் எண்டோஸ்பெர்ம் மட்டும் தான். எண்டோஸ்பெர்ம்னு சொன்னா, இன்னும் சிம்பிளா சொன்னா கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான். இதுதான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பாலிஷ்ட் ரைஸ். ஒயிட்டா இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். ஆனா நியூட்ரியன்ட்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா அன்பாலிஷ்ட் ரைஸ். இதுல பிரானும், ஜெர்மும் இருக்கும். அதனால அது ரெட், பிரவுன், பிளாக்ன்னு பலவேறு கலர்ஸ்ல இருக்கும். இது ஃபைபரும், மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கும். ரெகுலரா அன்பாலிஷ்ட் ரைஸ் யூஸ் பண்ணுனா நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற பாரம்பரிய அரிசி வெரைட்டிஸ பார்த்தா, சிகப்பரிசி, பொன்னி கைக்குத்தல், கேரளா மட்ட அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு நெறைய பாலிஷ்ட் அரிசி இருக்கு. இன்னும் 100 அரிசி வெரைட்டி கிட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா நம்ம தான் அத யூஸ் பண்ண மாட்றோம். இனியாவது நம்ம பாரம்பரிய ரைஸ்க்கு திரும்பி போவோம். அது நமக்கு ஆரோக்கியம், நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு வழி, நம்ம ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை. ரைஸ்னா ஒரு சாப்பாடு மட்டும் இல்ல, நமக்கான ஒரு பெரிய ஆரம்பம். அத திருப்பி எம்ப்ரேஸ் பண்ணுவோம்.